நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியோட பேசிக் பேராமீட்டர்ஸ், அதாவது வோல்டேஜ், கரண்ட், பவர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வோல்டேஜ் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ எண்ட் ஆஃப் த கண்டக்டர். அதாவது ஒரு கண்டக்டரோட ரெண்டு எண்டுக்கு இடையில் கரண்ட் ஃப்ளோ நடக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது வோல்டேஜ். இதை வோல்ட் அப்படிங்கிற யூனிட்டால் மெஷர் பண்ணுறோம். கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஏ கண்டக்டர். அப்படின்னா கண்டக்டருக்குள்ளே ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம்க்கு எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது ஆம்பியர் அப்படிங்கிற யூனிட்டால் நம்ம குறிப்போம். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ஒரு பாயிண்டில் 1 கூலும் சார்ஜஸ் ஒரு செகண்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். பவர் அப்படிங்கிறது வோல்டேஜ் அண்டு கரண்ட்டோட பெருக்குத்தொகை தான். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வாட்டேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். வாட்டேஜை நம்ம வாட்ஸ் அப்படிங்கிற யூனிட்டால் மெஷர் பண்ணுறோம். இதில் டிசி மற்றும் ஏசி அப்படிங்கிற 2 வகையான கரண்ட்டுகளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதாவது டைரக்ட் கரண்ட் மற்றும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதை ஒரு வாட்டர் பைப் லைனோட கம்பேர் பண்ணிக்கலாம். பைப்பில் போகிற தண்ணியோட ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆம்பியர். அந்த தண்ணி ஃப்ளோ ஆகிறதுக்காக நம்ம கொடுக்குற ப்ரெஷர், அதாவது ஃபோர்ஸ், ஒரு பம்பு மூலமாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஒரு பக்கம் தண்ணியை வெளியே தள்ளுது, ஒரு பக்கம் உள்வாங்குது. இதுதான் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸு. இது மூலமாக தான் தண்ணி பார்த்திங்கன்னா மூவ் ஆகுது. எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கண்டக்டராக இருக்கலாம், அல்லது கரண்ட் ஃப்ளோ நடக்கக்கூடிய எனி மீடியமாக இருக்கலாம். அதுக்குள்ள எலக்ட்ரான்ஸோ அல்லது அயான்ஸோ மூவ் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ நடக்குது. மேலும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள இன்ஜினியரிங்கு, சயின்ஸு, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.